ஃபர்டிலிட்டி வாரியர் சீரியஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் அ உமன். ஹர் ரைட் கிட்னி வாஸ் ஸோ மச் கண்ட்ராக்டட். அதனால தான் அவங்க ரைட் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் இருந்துச்சு. அவங்களோட பிபி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. வாஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 200-120. இட்ஸ் வெரி ஹை பிபி. ஸோ இந்த பிபி ரேஞ்சில் இவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா இட் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹர் லைஃப். ஃபர்டிலிட்டி வாரியர் சீரியஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் அ உமன். இவங்களால ப்ரெக்னென்சியே கேரியே பண்ண முடியாதுன்ற நிலைமையை தாண்டி ஷீ கன்சீவ் அண்ட் டெலிவர்ட் அ பியூட்டிஃபுல் ஃபீமேல் பேபி. இவங்களோட கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிந்தியா, மகப்பேறு மற்றும் கருத்தத்தல் மருத்துவர், அன்பு மருத்துவமனை கருத்தத்தல் மையம், பழனி. திஸ் இஸ் அ ஃபர்டிலிட்டி ஜேர்னி ஆஃப் அ உமன். இவங்க 35 years old, டீச்சர் பை ப்ரொஃபஷன். அவங்க ஹஸ்பண்டும் டீச்சர் தான். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 years ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு பெருசாக எந்த மேஜர் ப்ராப்ளம்ஸும் கிடையாது. இட் வாஸ் லைக் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அவங்களுக்கு ஒரு 1 or 2 cycles ஐயுஐ பண்ணியிருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். இவங்களுக்கு நாங்கள் இனிஷியல் ஒர்க்கப் அப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா இவங்களோட பிபி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இட் வாஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 200-120. இட்ஸ் அ வெரி ஹை பிபி. ஸோ இந்த பிபி ரேஞ்சில் இவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா இட் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹர் லைஃப். ஸோ இவங்களுக்கு பிபி ஏன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சோன்னா இவங்களுக்கு ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதாவது கிட்னிக்கு போகிற பிளட் வெசல், அதாவது ரீனல் ஆர்டரியில் ஒரு ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் பிபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யாதனால இவங்களோட பிபி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கினோம். நெஃப்ராலஜிஸ்ட் இவங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு எவாலுவேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஹர் ரைட் கிட்னி வாஸ் ஸோ மச் கண்ட்ராக்டட். அதனால தான் அவங்க ரைட் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் இருந்துச்சு. இந்த ரைட் கிட்னி எதனால சுருங்கிருச்சுன்னா ப்ராபப்ளி டியூபர்குலோசிஸ் கிட்னினால சுருங்கிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிபி ஹையாக இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணார். நெஃப்ராலஜிஸ்ட் இவங்களுக்கு நெஃப்ரெக்டமி அண்டர்கோ பண்ணுறது தான் பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். நெஃப்ரெக்டமி அண்டர்கோ பண்ணாலுமே தட் இஸ் ஒன்லி 50% அவங்க பிபி குறையும், 50% குறையாமலும் போகலாம் அப்படின்னு நெஃப்ராலஜிஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்தாரு. வி ஆல்சோ அட்வைஸ்ட் நெஃப்ரெக்டமி ஃபார் ஹர். But her family was against nephrectomy. நம்ம சொசைட்டியில் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு கிட்னியும் இருக்காது, ஹர் பிபி இஸ் ஆல்சோ ஹை, அவங்களால பேபியும் கேரி பண்ண முடியாது, ஸோ ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபேமிலி லைஃப். அந்த மாதிரி தேர் ஆர் ஈவன் பிளானிங் ஃபார் டிவோர்ஸ் ஃபார் ஹர். திஸ் வாஸ் பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் ஹர். இப்போ கடைசியாக நாங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை சொன்னோம் த பேஷண்ட் வாஸ் நாட் வில்லிங் ஃபார் நெஃப்ரெக்டமி. தே வர் ஆல்சோ நாட் வில்லிங் ஃபார் சரகேசி. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நெஃப்ராலஜிஸ்ட் ஒரே ஒரு சஜஷன் சொன்னார். டிஎம்எஸ்ஏன்னு ஒரு ஸ்கேன், இண்டிவிஜுவல் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுற லெவல்ஸை பார்க்குறதுக்கான ஸ்கேன் தான் இது. இது ஒரு ரேடியோ நியூக்ளியோடைட் ஸ்கேன். ஜஸ்ட் இந்த ஸ்கேன் மட்டும் ஜஸ்ட் பண்ணுவோம் டாக்டர், அதுக்கப்புறம் we will decide அப்படின்னு நெஃப்ராலஜிஸ்ட் சஜஷன் பண்ணார். ஸோ வி டுக் டிஎம்எஸ்ஏ ஸ்கேன் ஃபார் ஹர். அது ஒரு ரேடியோ நியூக்ளியோடைட் ஸ்கேன் டு அசஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கிட்னி. ஸோ வி ஆல்சோ டிட் தி ஸ்கேன் ஃபார் ஹர். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அது ஒரு கிட்னி இட் வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வந்துச்சு, வேறஸ் அதர் கிட்னி வாஸ் ப்ரிட்டி குட். பட் இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெர் வாஸ் அ மிராக்கிள். இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரீனல் ஆர்டரிஸ் ஓப்பன் ஆச்சா என்னன்னு தெரியல. ஹர் பிபி ரிட்டர்ன் டு மேனேஜபிள் லெவல்ஸ். அதாவது 200-120 ஹர் பிபி கேம் டவுன் டு 150-100. இட் இஸ் அ மேனேஜபிள் ரேஞ்ச். வி டிட் ஐவிஎஃப் ஃபார் ஹர். ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் ஷி டிட்ன்ட் கன்சீவ். செகண்ட் ஐவிஎஃப்ல ஷி கன்சீவ்ட் அண்ட் நவ் ஷி டெலிவர்ட் அ பியூட்டிஃபுல் ஃபீமேல் பேபி. இந்த ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணலை. பட் தெர் வாஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன் which controlled her BP. ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆகி டெலிவரி ஆக முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டோரியை எதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, உங்கள் சுச்சுவேஷன் எவ்வளோ வேர்ஸாக வேணால் இருக்கலாம், பட் நெவர் லூஸ் ஹோப். ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் த டிவைன், ட்ரஸ்ட் த சயின்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபர்டிலிட்டி ஜர்னி. நெவர் எவர் கிவ் அப். தேங்க்யூ.